ஒரு இரவு விக்ரமாதித்தன் தன் வாளை கையில் எடுத்துக்கொண்டு பேய் காட்டில் நடந்து கொண்டிருந்தார். வேதாளம் மீண்டும் மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு சிரித்தது. ஹா ஹா, ராஜா, இந்த முறை நான் சொல்வது ஒரு சாபக்கதை. கேட்பாயா? விக்ரமாதித்தன் சொன்னார். கேட்பேன், ஆனால் மீண்டும் ஓடி போகாதே. வேதாளம் சொன்னது. ஒரு கிராமத்தில் ராணி ஒருத்தி தன் கணவரை கொன்றாள். ஆனால் யாருக்கும் காரணம் தெரியாது. அவள் சொன்னாள், நான் உலகத்தை காப்பாற்றினேன் என்று. இப்போது சொல் ராஜா, அவள் குற்றவாளியா அல்லது வீராங்கனையா? விக்ரமாதித்தன் சிந்தித்தார். அவள் தன் கணவர் ஒரு பேய் வடிவில் மாறி முழு கிராமத்தையும் அழிக்கப் போகிறான் என்பதை அறிந்ததால் அவனை கொன்றான். அதனால் அவள் குற்றவாளி இல்லை. நியாயமானவர். வேதாளம் சிரித்தது. ஹா ஹா ஹா, ராஜா, நீ உண்மை சொன்னாய், ஆனால் பேசிவிட்டாய். இனி நான் போகிறேன். அது பறந்து போனது. ஆனால் இந்த முறை விக்ரமாதித்தன் புன்னகையுடன் சொன்னார். இந்த முறை நான் தான் உன்னை தேடாமல் நீயே திரும்பி வருவாய். வேதாளா,